இந்த வீடியோவை பார்க்கிற எங்கள் அண்ணன்களுக்கும் என் தம்பிகளுக்கும் என் உறவினர்களாக இருந்தாலும் சரி, சொல்லுவது சரியாக இருக்கான்னு மட்டும் நீங்க பாத்துங்க. என்ன சொல்ல போறேன்னாக்கா ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம், நம்ம ஊர்ல நம்ம தெருவுல நடக்கிற விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முன்னாடிலாம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வராங்க, நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுத்துவாங்க போவாங்க, ஏதோ ஏதோ ஒண்ணு அவங்களுடைய பர்சனல் இஷ்யூ எல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து ஊர் பேருக்குலாம் எங்கேயும் வேலைக்கு போறதே கிடையாது. ஊர்ல இருந்து அப்படியே தப்பி தவறி எவனாவது உன்னுடைய ஃப்ரெண்டு வரானாக்க அவனை வந்து ஒரு 3 நாள் நல்லா வச்சு செய்ய வேண்டியது. அவன்கிட்ட இருக்கிறத ஃபுல்லா சுரண்டி எடுத்து வழிச்சு நக்கி அப்புறமா திரும்ப அவனை கண்டுக்காம விட்டுட்டு பரிதவிக்கிற ஒரு நிலைமைய உருவாக்கி விட்டுற வேண்டியது. எதுக்காக அதை சொல்றேன்னாக்க, ஊர்ல ஒரு பையன் தவறு செய்யறான், இல்ல அவன் தவறான பாதைக்கு போறான் அப்படின்னாக்க, மூத்த இளைஞர்களாகிய மூத்த அண்ணனங்களாகிய அவன் சொந்தக்காரனா இல்லையோ அவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு திருத்தறதுக்கு பார்க்கணும். ஒரு 4 பேர் என் கூட சேர்ந்துகிட்டு இருக்கிறான், 4 பேர்த்தையும் நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்ல நான் கெட்டு குடிச்சவர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா 4 பேர்த்துல ஒருத்தவனாவது, தம்பி நீ செய்யறது தவறு, உன் கூட நான் வந்து பழக மாட்டேன், நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பொசசிவ்னஸ் அந்த கிரியேட் பண்ணி அவனை வந்து அதுல இருந்து மீட்சி அடை செய்யணும். ஆனா அந்த சீனுக்கு இடமே கிடையாது. உண்மையான நட்புனாக்க செய்யற தவிர அங்கேயே சுட்டி காட்டணும். அதை விட்டுட்டு அவன் எக்கேட கெட்டு போறான், அவன் உடம்பு தானே வீணா போகுதுங்கிறதோ இல்ல அவன் குடும்பம் தானே குட்டிச்சவரா போகணுங்கிறதெல்லாம் மயிரை கூட இங்க உண்மையான நட்பும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க அவங்ககிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு சுரண்டல், அந்த சுரண்டலை பாக்குறீங்க, இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து அடிவே நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்க. இது ஊரு பேர்ல இப்ப நிறைய பசங்க பண்ணிட்டு இருக்கானுவான். இப்ப புரியாது, அந்த நேரத்துல புரியாது, ஒரு நேரத்துல புரியும். அப்ப தெரியும் உங்களுடைய ஸ்கிரீன் பிளே எல்லாம் கிழிக்கிற நேரம் வரும். அப்ப புரியும் எதுக்காக இதை சொல்றான் போறான் வர அப்படின்னு சொல்லிட்டு. இத பாத்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, என் கூட என்ன தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இத உங்க ஊர்ல நடக்குதான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. மாற்றிக்க வேண்டியது நாம தான். நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைனாக்கா அழிஞ்சு நாசம்ட்டு போயிடுவீங்க. பாத்துங்க, ஒவ்வொரு அனுபவ பாடங்களையும் திருத்தி நல்ல முறையில வந்து சமூகம் வந்து நம்மள நல்லா காரி துப்பாம நல்லபடியா வாழணுங்கிற எண்ணத்தை முதல்ல பயன்படுத்திங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஆனா கூடிய சீக்கிரம் தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு, கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க.